ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் மோமோஸ் வாங்கி நான் ஃப்ரீசரில் போட்டிருந்தேன். அது வாங்கி ஒரு 3 நாளோ 4 நாள் அதுவும் மறந்துட்டேன். பையன் ஞாபகப்படுத்தினான், அது அப்படியே இருக்குமான்னு. சரி இதை செஞ்சு முடிச்சுருவோம், ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுறது. சரி ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. மோமோஸ்லாம் சூப்பராக இருந்தது. உள்ள புண்டெல்லாம் போகலை, செம்மையாக இருந்துச்சு. அது இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுட்டு, சாஸ் பாக்கெட் உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாததுனால நான் பண்ணிட்டேன்னா, முன்கூட்டியே வந்து நான் தக்காளியும் காஞ்ச மிளகும் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, அது கூட வந்து வேக வச்சு எடுத்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு, இது கூடவே ஒரு 5, 6 பூண்டு பல் அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரைச்சதை ஊற்றிட்டு, இது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, 1 ஸ்பூன் வினிகர் இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு சாஸ் கூட ஊற்றி சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு இது. ஆனால் இந்த சாஸும் அந்த சாஸும் போகும்போது எனக்கு என்னோடய சாஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.